மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரருள் பொழியப்படட்டும் என்று பிரார்த்தித்து தொடங்குகின்றேன். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் விஷச்சாராயம் அருந்தி இதுவரைக்கும் 55க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த பரிதாபமான நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி ஒரு கிராமத்தில் உள்ள அதிகமான வீடுகளில் உள்ள குடும்ப தலைவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இது மென்மேலும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டு அரசின் சார்பாக உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோருக்கும் நிவாரணத் தொகை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 3 மருத்துவமனைகளில் உயர்தர சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு இதேபோல விஷச்சாராயம் அறிந்து மரக்காணத்திலும் செங்கல்பட்டிலும் சிலர் உயிரிழந்தார்கள். அதைத் தொடர்ந்து இப்போது மீண்டும் கருணாபுரத்தில் விஷச்சாராயம் அருந்தி மக்கள் உயிரிழந்திருப்பது ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்த ஜியாவுல் ஹக் இந்த மலைப்பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவோருக்கு எதிரான கடுமையான நடவடிக்கைகளில் ஈடுபட்டார். ஆனால் அதற்கு பிறகு வந்த காவல் கண்காணிப்பாளர்கள் அந்த பணியை தொடரவில்லை. இந்த விஷச்சாராய நிகழ்வுக்கு பிறகு மாவட்ட ஆட்சியர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். உண்மையிலேயே இந்த மாவட்ட ஆட்சியர் இவ்வளவு பெரிய இறப்புகளுக்கு முக்கிய காரணமாக விளங்குகிறார். ஏனென்றால் முதலில் சிலர் உயிரிழந்த போது இது விஷச்சாராயத்தினால் ஏற்பட்ட மரணம் அல்ல என்று அவர் பத்திரிகையாளர்களுக்கு தெரிவிக்கிறார். இதன் பிறகு மென்மேலும் பலர் அந்த விஷச்சாராயத்தை அருந்தக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கிறது. எனவே நியாயப்படி கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைவராக இருந்த இன்று கம்பல்சரி வெயிட் என்று சொல்லக்கூடிய கட்டாய காத்திருப்புக்கு அனுப்பப்பட்டிருக்கின்ற அந்த அதிகாரி பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும். அவர் மீது குற்றவியல் ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதேபோல் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர், கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இதுபோல இந்த மதுவிலக்கு அமலாக்கத்துறையினுடைய ஏடிஜிபி முதற்கொண்டு பலரும் பணி இடைநீக்கம் அல்லது கட்டாய காத்திருப்பு பட்டியலில் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். இது போன்ற நிகழ்வு இனி தமிழ்நாட்டில் தொடராமல் இருக்க வேண்டும் என்றால் இவர்கள் அனைவரும் உடனடியாக பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும். கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கு தமிழ்நாடு அரசு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு அறிவித்திருக்கிறது.
இது ஒரு நல்ல முன்னுதாரணமாக தெரியவில்லை. காரணம், இது ஒரு வகையில் இதுபோல விஷச்சாராயம் அருந்தக்கூடியவர்களுக்கு நாம் விஷச்சாராயம் அருந்தி அதன் காரணமாக உயிரிழந்தால் நம்முடைய குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் கிடைத்துவிடும் என்ற ஒரு ஊக்கத்தை அளிப்பது போல இருக்கிறது. எனவே இந்த இழப்பீடு அறிவிக்கப்பட்டது ரத்து செய்யப்பட வேண்டும், அல்லது இந்த இழப்பீட்டுத் தொகை யாரெல்லாம் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தவர், அந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இருந்தவர், மதுவிலக்கு அமலாக்கத்துறையில் ஏடிஜிபி முதல் கொண்டு கடைசி நிலை காவலர் வரை அவர்களுடைய ஊதியத்திலிருந்து அல்லது அவர்களுடைய வைப்பு நிதியிலிருந்து இந்த தொகை வசூல் செய்யப்பட்டு அந்த மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். இறந்தவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கு அவர்களுடைய குழந்தைகளுடைய படிப்பை அரசே ஏற்றுக்கொள்ளும் என்ற அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த தொகையும் கூட தவறு இழைத்த இந்த அதிகாரிகளுடைய ஊதியத்திலிருந்து அளிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடைகள் திறக்கப்பட்டாலும் கூட இந்த டாஸ்மாக் கடைகள் திறக்கப்பட்டதின் காரணமாக இந்த கள்ளச்சாராயத்தை ஒழித்து விடுவோம் என்று தொடர்ச்சியாக வந்த ஆட்சியாளர்கள் சொல்லி வருகிறார்கள். ஆனால் தொடர்ச்சியாக அது அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, திமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, இந்த கள்ளச்சாராய விஷச்சாராய சாவுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. எனவே டாஸ்மாக் கடையை திறந்து வைத்திருப்பது இந்த கள்ளச்சாராயத்தை முடிவுக்கு கொண்டு வரும் என்ற வாதம் தவறானது. உண்மையிலேயே மது பழக்கத்திலிருந்து மக்களை விடுவிக்க வேண்டும். அதற்காக முழுமையான மதுவிலக்கு மட்டும்தான் இதற்கு தீர்வாக அமையும். இன்று மது பழக்கம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் போதை பழக்கம். இதனால் ஆட்கொண்டு நம்முடைய எதிர்கால தமிழ்நாட்டு வளரும் தலைமுறையினர் சீரழிக்கப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. அவர்களை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு அரசுக்கு இருக்கின்றது. அந்த அடிப்படையில் முழுமையான மதுவிலக்கை தமிழ்நாடு அரசு தைரியமாக கொண்டு வர வேண்டும். இதற்கான வருவாய் இழப்பை ஈடுகட்டுவதற்கு அரசுக்கு பல வழிமுறைகள் இருக்கின்றது. அத்தனை வழிமுறைகளையும் வகுத்து இந்த வருவாய் இழப்பை ஈடுகட்டி முழுமையான மதுவிலக்கை அமுல்படுத்த வேண்டும். கள்ளக்குறிச்சியில் கருணாபுரத்தில் நடைபெற்ற இந்த விஷச்சாராய நிகழ்வை கண்டித்தும், அதேபோல பரிபூரணமான மதுவிலக்கை வலியுறுத்தியும் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக வருகின்ற ஜூலை 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாவட்ட தலைநகரங்களிலே நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தவிருக்கின்றோம். இந்த போட்டி நுழைவுத் தேர்வுகள், அது மருத்துவ நுழைவுத் தேர்வாக இருந்தாலும் சரி, அல்லது பல்கலைக்கழக ஆசிரியராக கல்லூரி ஆசிரியர்கள் நுழைவுத் தேர்வாக இருந்தாலும் சரி, அத்தனையும் இன்று மோடி ஆட்சியின் கீழே கேலிக்கூத்தாக ஆகிவிட்டது. நீட் என்று சொல்லக்கூடிய ஒரு நுழைவுத் தேர்வை அறிமுகப்படுத்தி அந்த நீட் தேர்வில் பல இடங்களிலே அந்த வினாத்தால் கசிய விடப்பட்டு ஒரே ஒரு மையத்தில் தேர்வு எழுதிய பல மாணவர்கள் 6 மாணவர்கள் மொத்தம் 720க்கு 720 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள். இது முன்னெப்போதும் நடைபெறாத நிகழ்வு. மிகப்பெரிய அளவிலே பொருட்செலவை செய்து மாணவர்கள் இதற்காக தயாராகிறார்கள். மாணவர்களை வஞ்சிக்கக்கூடிய வகையிலே, ஏமாற்றக்கூடிய வகையிலே தான் மருத்துவ பட்டப்படிப்புக்கான இந்த நுழைவுத் தேர்வு அமைந்திருக்கின்றது. இன்றைய தினம் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் நடத்தக்கூடிய
முதுகலை மருத்துவ பதிப்புக்கான அந்த நுழைவுத் தேர்வும் கடைசி நிமிடத்தில் ஒத்தி வைக்கப்பட்டு இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் பல்கலைக்கழக கல்லூரி ஆசிரியர்களுக்கான அந்த தகுதி தேர்வு, அதிலும் பல்வேறு குளறுபடிகள். இவை அனைத்துக்கும் காரணம் ஒரே நாடு ஒரே தேர்வு முறை என்று சொல்லி நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி NTA என்ற மத்திய அரசு ஒன்றிய அரசின் கீழே இருக்கக்கூடிய முகமை ஒன்று தான் இதையெல்லாம் நடத்துகிறது. அது நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி இல்லை, நேஷ்னல் ட்ரபிளிங் ஏஜென்சியாக மாறி இருக்கிறது. இன்றைக்கு அந்த NTAவினுடைய தலைவரை ஒன்றிய அரசு பணி மாற்றம் செய்திருக்கிறது. இவையெல்லாம் இதற்கு தீர்வல்ல. நுழைவுத் தேர்வு என்பதை மொத்தமாக ஒழிக்கப்பட வேண்டும். 12 ஆண்டுகள் பள்ளிக்கூடத்தில் படித்த அதிகமான மதிப்பெண்களை பெற்றவர்களுடைய மருத்துவ கனவுகள் எல்லாம் காணல் நீராக மாறக்கூடிய ஒரு சூழலில் ஒரு அப்பலுக்கற்ற ஒரு நேர்மையான ஒரு முகமை கூட அமைக்க முடியாத ஒரு ஒன்றிய அரசு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அத்துணை நுழைவுத் தேர்வுகளும் ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம். அவர் தன்னுடைய கடமையிலிருந்து தவறுனாலோ அவர் பக்கத்தில் எந்த விதமான முறையும் இல்லைன்ற மாதிரி நினைக்கிறாங்க. இல்லை, முதலமைச்சர் அவர்கள் அப்புறம் அதுக்காக மதுவிலக்குத்துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் அப்புறம் ஏவா வேலுன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் அந்த பொறுப்பு அமைச்சர். இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க பொதுமக்கள் கேட்குறாங்க. இல்லை, நிச்சயமாக இது போன்ற ஒரு நிகழ்வுகள் நடைபெறும் போது ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அந்த பொறுப்பை தட்டி கழிக்க முடியாது. ஆனால் இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறாமல் தடுப்பதற்கான வழிமுறைகளை இன்னும் வலுவாக வகுத்து அவர்கள் செயல்பட வேண்டும் என்ற மக்கள் விருப்பத்தை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். கடந்த ஆண்டு 23 பேர் மரக்கான பகுதியில் இறந்துட்டாங்க. ஒரு ஆண்டு என்ன செய்தீங்க, என்ன நடவடிக்கை எனக்கு கோர்ட்டே கேட்குது. அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றீங்க? நீங்கள் தோழமை கட்சி அதனால கேட்குறேன். நான் தான் மிக தெளிவாக சொல்லிட்டேனே. அதாவது இதற்கெல்லாம் தீர்வு முதல்ல இந்த தமிழ்நாடு ஒரு காலகட்டத்தில் மது இல்லாத தமிழ்நாடாக, மதுக்கடைகள் இல்லாத தமிழ்நாடாக இருந்தது. அதுக்கு பிறகு மதுக்கடைகளை திறந்த பிறகு மது குடிக்கக்கூடிய பழக்கம் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் பரவலாக வந்துவிட்டது. இப்போ எதிர்கால தலைமுறையை காப்பாற்ற வேண்டும் என்றால் முழுமையான மதுவிலக்கை கொண்டு வருவது தான் இதற்கான ஒரு தீர்வாக அமையும். அது மட்டும் இல்லாமல் இந்த பணி இடைநீக்கம், அதே போல் பணி மாற்றம், இவையெல்லாம் இதற்கு தீர்வாக நிச்சயமாக அமையாது. அரசு இருக்குது, முதலமைச்சர் இருக்காங்க, அவங்க ஒரு கொள்கையை செயல்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அதிகாரிகள். அப்போ அந்த அதிகாரிகள் தவறு செய்யும் போது நிச்சயமாக அவர்களை தே ஆர் அக்கௌண்டபிள், அவர்கள் அதுக்கு பொறுப்பு ஏற்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. எடப்பாடியாருக்கு இல்லை, எடப்பாடியார் வாஸ் தி மோஸ்ட் இன்எஃபிஷியன்ட் சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு ஹஸ் சீன். மிகவும் திறமையற்ற ஒரு முதலமைச்சராக தமிழ்நாட்டில் இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி. இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவராகவும் மோஸ்ட் இன்எஃபிஷியன்ட் திறமையற்றவராக இருக்கிறவர் எடப்பாடி பழனிசாமி. அவர் இன்றைய முதலமைச்சரை விமர்சிப்பதற்கு அவருக்கு எந்த தகுதியும் இல்லை. அவர் முதலமைச்சராக இருந்தபோது இதைவிட மோசமான நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றன. கல்வராயன் மலையிலிருந்து தொடர்ந்து 20 வருடமாக வருது. அந்த கண்ணுக்குட்டி ராஜா என்ற 23 கேஸ் நடந்திருக்கு. ஆளுங்கட்சிக்கு தொடர்பு இல்லாமல் இது நடந்திருக்காது அப்படின்னு குற்றச்சாட்டு. இல்லை, 40க்கு 40 தொகுதிகளில் திமுக தலைமையிலான கூட்டணி தமிழ்நாட்டை வெற்றி பெற்றுவிட்டது. இந்த சிறப்பான ஒரு நிலையில் திமுக அரசுக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில் இந்த மிகப்பெரிய படுதோல்வியை சந்தித்தவர்கள் சதி செய்து இது போன்ற ஒரு நிகழ்வை நடத்தி இருக்கிறார்கள் என்பதும்
ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. தோல்வி சமீபத்தில் 2 பேர், அண்ணாமலை ஒருத்தர், எடப்பாடியார் ஒருத்தர், இதில் யாரை நீங்கள் பின் பாயிண்ட் பண்ணுறீங்க? 2 பேருமே இதற்கு முழு பொறுப்பு. ஏன்னா இதில் சம்மந்தப்பட்டவங்க பிஜேபியிலையும் இருக்காங்க, அதிமுகலையும் இருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள்லாம் வருது. சிபிஐ வரணும் மாதிரி சிபிஐ சிபிசிஐடி பல வழக்குகளில் தமிழ்நாட்டில் மிக முக்கியமான வழக்குகளில் சிறப்பான முறையில் புலனாய்வு செய்து யார் குற்றவாளி என்பதை அவர்களால் கண்டுபிடிக்க முடிந்திருக்கின்றது. நான் வரிசையாக பல வழக்குகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். எனவே சிபிஐ ஒன்றும் வந்து எங்கள் புதுசாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சிபிசிஐடி புலனாய்வே போதுமானது. சொல்ல வருகிறேன் என்றால், மது ஒரு போதை என்றால் அதைவிட எளிமையாக கிடைக்கக்கூடிய அதுவும் குறிப்பாக மாணவர் சமூகம் பயன்படுத்தக்கூடிய வகையில் இந்த போதை மருந்து புழக்கம் இருக்கின்றது. அதை நிச்சயமாக தமிழ்நாடு அரசு இரும்பு கரம் கொண்டு தடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த இரும்பு கரம் மேலும் வலுவான கரமாக மாறி முற்றிலுமாக போதை மருந்து இல்லாத தமிழ்நாடு உருவாக வேண்டும் என்பது தான் அனைவருடைய விருப்பம், எங்களுடைய வேண்டுகோள்.